நல்ல ஒரு மேன்மையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அதே சமயத்துல செவ்வாய் என்று சொல்லப்படுகிற ராஜயோகாதிபதி மிதுனத்துல 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து அவர் 11ஆம் இடத்துல இருந்து இந்த இடம் பூமி விஷயங்கள் எல்லாம் வந்து கடந்த மாதத்திலேயே நல்ல ஒரு பெனிஃபிட்டு, நல்ல லாபங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. அதே சமயத்துல சனி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை சூரியனும் புதனும் பார்த்தீங்கன்னா 3வது வாரம் 4வது வாரம் போய் சேர்றது வந்து ஒரு மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உடல் உபாதைகளா இருக்கட்டும், தகப்பனார் விஷயங்களா இருக்கட்டும், அரசு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு ராசி அதிபதியாகிய சூரியனே வந்து சனியோட வந்து மாதத்தின் 3வது வாரம் சேருவது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கொஞ்சம் அலட்டிக்காம இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கணும். கொஞ்சம் முடிவுகள் வந்து அந்த வாரம் ஃபுல்லாக எடுக்காம கொஞ்சம் தள்ளி போடணும். மார்ச் மாதத்துக்கு மேல பண்ணிக்கலாங்கிற மாதிரி சில இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் முடிவுகளை தள்ளி போடக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் நீடித்து 8ஆம் இடத்துல இருந்து ராகுவோட சேர்ந்திருக்கிறது